ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க, நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எதுவும் இல்ல. எப்படிங்க இவ்வளவு தூரம் கேட்டு பார்த்து ஒருத்தர் கூட தெரியலன்னு சொல்றாங்க? அதான் மனோன்மணி, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற? நான் அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பாத்துட்டேன். வீட்டுக்கு வந்தல விரட்டி அடிச்சுட்டு இப்ப எங்க போய் தேடுறது? என்னங்க, எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. என் பொண்ணு எங்க கஷ்டப்படுறாளோ தெரியலையே. ஐயோ, நானே கோவப்பட்டு அவ கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஆயிட்டேனே. அல்லாத மனோன்மணி, எப்படி நம்ம பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்? என்னங்க, என்ன பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப? இத்தனை வயசுல என் பொண்ணை வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டான்னா மானம் போயிடும். ஏற்கனவே நம்ம மாப்பிள்ள ஜெயில இருக்காரு. இல்ல இன்னொரு கேஸ் கொடுக்கணுமா? நாம பொண்ணை தேடுற வழியை பார்ப்போம். வா, கார்ல ஏறு. என்னங்க, ஏறு. அக்கா, அட்வான்ஸ் பணம் 5000 ரூபாய் தான் ரெடியா இருக்கு. இத கொடுத்தா ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாங்களா? ஐயோ, அந்த அம்மாவை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப என்னக்கா பண்றது? சரி செல்வி, பரவாயில்ல. அந்த அம்மாவை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, மீதி பணம் எப்ப ரெடி ஆகும்? நாளைக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது சமாளிச்சிருங்களா? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு நாள் தானே, டைம் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்கக்கா. வினோத், நீ போய் பொருள் எல்லாம் எடுத்து வை. சரிக்கா. நீ எடு. கொடுங்கக்கா. ஏய், நில்லு, வா இங்க. ஆமா, எங்க கொண்டு போற? அது உள்ளதான் கொண்டு போறேன். அட்வான்ஸ கொடுக்காம உள்ள கொண்டு போனா என்ன அர்த்தம்? உள்ள எல்லாம் போக கூடாது. அம்மா, ஒரு நிமிஷம். ஏம்மா, நீ படுக்க பணத்தை கொடுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? பணம் ரெடியா? அம்மா, பணம் இன்னும் முழுசா ரெடி ஆகல. 5000 ரூபாய் தான் ரெடியா இருக்கு. மிச்ச பணத்தை நாளைக்கே உங்களுக்கு ரெடி பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு வீடு மட்டும் இல்லன்னு சொல்லிடாதீங்க. ஏமா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் என்னமா இடம் கொடுக்கறதுக்கு நான் என்ன மடமா கட்டி வச்சிருக்கேன்? அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு வீடு எடுத்துக்கோ, இல்ல இப்பவே நீ நடைய கட்டு. ஐயோ, என்னம்மா, நான் தான் நாளைக்கு தரேன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அதெல்லாம் முடியாது. பணம் இல்லாம நான் உள்ள விட மாட்டேன். நீங்க பாட்டுக்கு இப்ப குடியேறிட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட எப்படி காசு வாங்குறது? அட்வான்ஸ் கொடுத்துட்டு உள்ள போ, இல்ல நீங்க இப்படியே கிளம்புங்க. அம்மா, ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ப்ளீஸ் சொல்லாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏமா, அந்த பொண்ணுதான் இவ்வளவு தூரம் சொல்லுதுல, நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இந்த பிள்ளைங்களை ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? தானோ, உனக்கு தெரியாது. அட்வான்ஸ் பணம் வாங்காம குடியேற விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு கொடுப்பாங்கன்னு என்ன கேரண்டி? அட்வான்ஸ கொடுக்காம எப்படியாவது ஒப்பேத்தி குடியேறிட வேண்டியது. அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா வீட காலி பண்ணிட்டு எனக்கு நாமத்தை போட்டுருவாங்க. அதெல்லாம் முடியாது. பணம் இருந்தா உள்ள போக சொல்லு. இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இவங்க பார்த்தாலே தெரியல, வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க. ஏதோ சூழ்நிலை இப்படி அவஸ்தைப்படுறாங்க. இதுவே உன் பிள்ளைங்களா இருந்தா இப்படி ரோட்ல நிக்க விடுவியா? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? நாளைக்கு நேரம் உங்க பணம் உங்க கையில இருக்கும். இப்ப உள்ள விடுங்க. சரி, நீ சொல்றதுக்காக விடுறேன். ஆனா நாளைக்கு பணம் வரல, எல்லா பொருளையும் தூக்கி வெளியே வீசிடுவேன். சரிம்மா, நாளைக்கு கொடுத்துருவாங்க, போங்க. சரி, உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், பாத்துக்க. ரொம்ப நன்றிமா. இத நீயே வச்சுக்க, பணத்தை கரெக்டா கொடுக்கணும்.
செல்வி வாங்க உள்ள போலாம். வினோத் நீ எல்லாத்தையும் உள்ள கொண்டு போ. ம். பூஜா நீ உள்ள வா. ஏய் பூஜா என்னாச்சு? எதுக்கு இப்ப கண் கலங்குற? என்னாச்சு பூஜா, உள்ள வா. இல்ல, என்னால இப்படி எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்ல பூஜா. ஏய் இங்க பாரு, இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறும். நம்ம வீட்ல உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் தான் இந்த கஷ்டம் எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. உள்ள வா. வா நீ வா. வாங்க. செல்வி பாலை கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடு. சரிங்கக்கா. செல்வி வீட்டுக்கு வேற ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லக்கா, இருக்கிற எல்லாமே போதும். சரி செல்வி. நீங்க மட்டும் இல்லனா நாங்களாம் இப்போ எங்க இருப்போம்னு யோசிக்கவே முடியல. எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அட ஏன் செல்வி, இது சாதாரண உதவி. இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க.